ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு காட் பாஸ் மன்னோட சாப்டர் 30 தான் வந்துட்டு என்ன பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஜிம்முக்கு வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம வெல்ல முடியும் மாமாவும் நம்ம சன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு பேக் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் சொல்லிட்டு இருக்காப்லையா. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆஜின் வந்துட்டு சமீப காலமாக கொஞ்சம் சரியில்லை. ஸோ அவன் வந்துட்டு ஏதாவது தப்பான வழியில் போனாலோ இல்லை வந்துட்டு அவன் ரொம்ப அவன் கான்சியஸை விட்டு போனாலோ நீ தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவனே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண விட்டாது, அவன் கூட இருந்து பார்த்துக்க அந்த மாதிரி சொல்கிறாரா. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைட் நடந்து இல்லையா போன சாப்டரில். ஸோ அந்த ஃபைட்டு தான் கட்டுறாங்க. நம்ம ஆஜின் சொன்ன ஆஜின் என்ன பண்ணாங்க இல்லையா, அந்த கதையெல்லாம் கேட்டு ஒரு செங்கலை தூக்கி அந்த மஞ்சள் முடிக்காரனை அடிக்க வந்துட்டு போகிறான். ஸோ லிட்ரலி கொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ அப்படி போகும்போது நம்ம சன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவை தட்டி விட்டு காப்பாற்றுறான். ஸோ எதில் வந்து காப்பாற்றுறான், கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த மஞ்சள் முடிக்காரனை வந்துட்டு நம்ம ஆள் கொண்டு இருப்பான். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்ல முடியுமாம்மா சொன்ன மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி அக்ரிசிவாக மாறிட்டான். அதாவது அவன் சுயநனவுலேயே அவன் இல்லை. ஸோ கண்ட மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலேயே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். யாருன்னா நம்ம சன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டைக்கு போகிறான். ஸோ அவன் கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறானா. ஸோ நம்மளால பார்த்திங்கன்னா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி ப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஸோ சும்மா இல்லைங்க, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கோபம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துப்பான் போல். ஸோ அது கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளால அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே தரையில் உட்காந்துடுறான். ஸோ இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு வேகமாக அடிச்சிடக்கூடாது, செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். சாரிப்பா இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்னு கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு மன்னிச்சிடு, நீ அவனை கொண்டுட்ட அப்படின்னா நம்ம நீ போட்ட பிளான் எதுவுமே வேலை செய்யாது, நம்ம எது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோமோ அது தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறான், ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நம்ம மஞ்சள் மணிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன்கிட்ட வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த 4வது ஆள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்மளால வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மணிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் வந்துட்டு அரையும் குறையுமா பேர் சொல்லிட்டு அவன் பேர் சரியாக ஞாபகம் இல்லைப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம இவன் இருக்கான் இல்லையா சன்னு, ஸோ அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கேட்குறான். ஸோ அவனும் அவன் யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனில் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட், அதுவும் இல்லாமல் அவனும் மேனேஜர் மாதிரி தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்னு சொல்கிறான். ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா குறுக்கால் யாரோ வராங்க. ஸோ யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் மணிக்காரன் மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்துறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா தடியாக ஒரு ஆள் அவனும் வந்து பார்த்திங்கன்னா கோட் சூட் போட்டு வந்திருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் மணிக்காரன் மூஞ்சிலே வந்து செம்மையாக ஒரு ஏற்றிட்டு ஸோ எதுக்கு அப்படின்னா அவன் எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவன் மூஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றி அவனை பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஸோ அன்கான்ஷியஸ் ஆகினதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ யாரான்னு பார்த்தா நம்ம மேனேஜர் கிம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் போய் டேரெக்டாகவே கேட்குறான். அதாவது நம்ம இவன் சன் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஃபஸ்ட்டு கேட்குறான் என்ன அப்படின்னா டேரக்டர் கிம் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணி இப்படிலாம் கேட்குற, பிளேயர்ஸை மேனேஜ் பண்ணுறது தானே என்னோடய வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிம் சொல்கிறாரு. ஓ நீ தான் டேரக்டர் கிம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீரோ கேட்கல, டேரக்டர் கிம் வந்துட்டு நீ தான் அந்த வந்து குண்டு பையனா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஸோ என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். டேரக்டர் கிம்மோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே வந்து டேரக்டர் கிம்மிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோ. ஸோ அப்படி டேரக்டர் கிம்மை கழுத்தை பிடிச்ச உடனே அவன் தடிய ஒரு ஆள் வந்தான் பார்த்திங்களா. ஸோ அவன் வந்துட்டு பின்னாடி நின்று முறைக்கிறானா, முறைக்கும் போது நம்ம சன் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறான். நீங்கள் அங்கே போகிறது நல்லதில்லை, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் வந்துட்டு தடுக்கிறான். ஸோ நம்ம சன் வந்து தடுக்கையில் அந்த இவன் இருக்கான் இல்லையா இந்த பாடி கார்டு, ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ தானே சன்னு, அதாவது சந்து ஹையுன், நீ வந்து ஒரு பாக்ஸர் தானே அப்படின்னா சரி உன் கூட மோதுறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அப்புறம் நம்ம டேரக்டர் கிம்மை தான் கட்டுறாங்க. அதாவது நம்ம கிம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். ஸோ நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது வேறு எதுக்கு, மணிக்காண்டி தான், பணத்துக்காண்டி தான் இதை பண்ணுறோம். ஒரு ஹைஸ்கூல் கேர்ள் வந்துட்டு ஃபைட் பண்ணுறா அப்படின்னா யார் தான் பார்க்க மாட்டாங்க, மக்கள் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே தப்பாகவே சொல்கிறான், ஒரு நெகட்டிவ் திங்ஸாகவே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி லைவ் போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த லைவில் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான கண்டென்ட் போட்டால் தான் அதிக பீப்புள் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த லைவை யார் பார்க்குறாங்கன்னு தெரில, அது ஒரு டார்க் வெப்சைட் மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம அழகிய லைவில் விசாரிச்சப்பா இல்லையா.
ஸோ ஒரு டார்க் வெப்சைட்லேயே இவங்க லைவ் போடுறாங்க. லைவ் போடும்போது இவங்கள மாதிரியே இருக்கிற நிறைய பீப்புளை வந்துட்டு இவங்க கவரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹைஸ்கூல் கேலை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபைட் போட்டிருக்காங்க. நல்லாவே தெரியுது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா தடியே ஒரு ஆள் வந்தான் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு நம்ம சன்னோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் பார்க்குறானா சரி அவனால சமாளிக்க முடியாது, நம்ம வந்து 1 and 2 தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புற மாதிரி காட்டுறாங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தனியான ஆளை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சன்னை பார்த்துட்டு நீ ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு எதிர்பார்த்தேன், கம்மன் பவரை காமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு நிறைய பஞ்சை கொடுக்குறானா. நம்ம சன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க. ஸோ இவன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கான், நான் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டு ஒரு பஞ்ச் செம்மையாக ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ இனிமேல் நான் ஸ்பீடாக தான் பஞ்ச் கொடுக்கணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப வீக்காக தான் இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிறைய ஒரு ஆள் இருந்தான் இல்லையா அவன் சொல்கிறான். ஸோ நம்ம சன்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ப்ளோ கொடுப்போம் பாருங்க பங்கமாக. நம்ம சன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திகள்லாம் கூட அப்படியே ஒரே பஞ்சிலே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சன்னை யாரும் அடிச்சது இல்லையா ஒரே அடியிலேயே. ஸோ அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கதி கலங்கிடுவான். ஸோ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சன்னுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போவானா. இப்போ டேரக்டர் கிம் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணோட வீடு அவங்க நெய்பர் வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறான். இது கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகிடுது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜன் இருக்கா இல்லையா. ஸோ அவளோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு அவள் இப்போ ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரா. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்தீங்கன்னா ஹாஜன் தான் காட்டுறாங்க. ஹாஜன் பின்னாடி ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 31. ஸோ இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்களா. நான் டேரக்டர் கிம் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஹாஜனோட வீடே நெய்பர் ரோட்டில் தானே இருக்குது. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் தான் நடந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம சன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அவன் இந்த தனியாக வாழ்றாங்க இல்லையா, அவன் கழுத்து நிறுச்சிட்டு இருக்கும்போதும் அதாவது ஹீரோ என்னை பற்றி கவலைப்படாத, நீ முதல்ல போய் ஹாஜன் என்ன எப்படி இருக்கா அப்படிங்கிறத வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நம்ம கிம் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் அப்பயே போயிட்டான்டா முட்டாள், ஈவன் அவன் திரும்பி கூட பார்க்கல ஒன்றிய அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் ஹாஜின் தான் இல்லையா. ஸோ அதனாட்டி வந்து அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ கட் பண்ணால் நம்ம ஹாஜினை காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த யூடியூப் அதாவது யூடியூப் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஏதோ ரீல்ஸ் பார்த்துட்டு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் அனுப்புவோம் சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி தனியாக போயிட்டுருக்காளா. இப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுறது தான் வரான். ஸோ உன்னை எங்கே பார்த்துருப்பீங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோனி கூட ஒரு 3-4 பேர் ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து 2ஆவதாக ஒரு கிக் பாக்ஸர் ஃபைட் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவன் தான் இவன். ஸோ மறுபடியும் வந்துட்டு இவன் ரிவேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ இவளோட அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் கிம் தான் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இப்படி இவன் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஸோ இவ்வளோ வந்து பார்த்துட்டு யாரும் அதே நான் செம்மையாக பயந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க ஓடி வந்து பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம ஹாஜினை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எப்படின்னு தெரியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹாஜினை தேடி ஓடி வந்திருக்காரு. ஸோ என்னப்பா இந்த நேரத்தில் வந்துட்டு ஜாக்கெட் கூட போடாமல் வந்திருக்கேன், உங்களுக்கு கோல்டு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க என் ஜாக்கெட் எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னால் அதான் வந்தேன், அப்படி நீ வந்தியா அதான் அப்படியே அவங்க கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்மையாக காண்டாயிடுது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜினோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆகுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கான். ஸோ என்னடான்னு பேசும்போது தான் தெரியுது. அதாவது ஹாஜின் சொல்கிறான் நீ எங்கே இருக்க, ஏன் ரொம்ப வீக்காக பேசுகிற அப்படின்னு பேசும்போது இல்லைப்பா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அதாவது போய் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி சொல்கிறானா, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஜின் என்ன சொல்கிறா அப்படின்னா நான் எங்கள் அப்பா கூட தான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ரிலீஃப் ஆகிட்டு ஓடுறத நிறுத்திட்டு உட்காந்துட்டு மூச்சு வாங்குறான். ஸோ மூச்சு வாங்கிட்டு தான் யோசிக்கிறான், நல்ல ஹாஜின் வந்துட்டு பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தான் பத்திரமா இருந்தாலும் கிம் அனுப்பின ஆள் எப்படியும் அவன் வீட்டுக்கிட்ட தான் இருப்பான், அதாவது அங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். இப்போ ஹாஜினோட வீட்டு பக்கத்தில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஏஞ்சி போகிறான். ஸோ நம்ம ஹீரோனியும் வந்து அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்களா. வந்துட்டு நீ அவங்க அப்பா சொல்கிறாரு நீ ஏன் வந்து ஃப்ரீயாக இருந்தால் ஹீரோ வந்துட்டு இன்வைட் பண்ணக்கூடாது டின்னருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பீஃப் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாளா. அதை நீயே வாங்கிக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹாஜினோட அப்பார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்களா. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டை வந்து யாரோ ஒருத்தவங்க, அதாவது நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதை வந்துட்டு அந்த கிக் பாக்ஸர் இருக்கான் இல்லையா. ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவன் இன்னும் அங்கேருந்து போகலை, அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிட்டு இருக்கான். ஸோ எண்ணிட்டு எத்தனை மாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா எண்ணிட்டு ஸோ 13வது மாடி தான். ஸோ அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் கிம் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவளோட
வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல 13வது மாடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபார்வர்ட் பண்ணுறான். டைரக்டர் கிம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா சரி நீ அங்கேயே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டுரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், உனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் பண்ணிட்டு ஸோ அப்படியே நம்ம சன் இருக்காலையே அவனை தான் காட்டுறாங்க. ஸோ லெட்ஸ் டாக் டு சன், ஏதோ நம்ம ஒர்க் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்னுக்கிட்ட பேசுறதுக்காண்டி வராங்க. ஸோ ஆனால் நம்ம சன்னுக்கிட்ட வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த கான்ட்ராக்டை பற்றி நான் அவன்கிட்ட நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த கிக் பாக்ஸர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்போ தான் ஆப்போசிட்டில் கரெக்டாக வரானா, வரும்போது தெரியாமல் தட்டி விட்டுறான் தான் நினைக்கிறேன். ஸோ தெரியாமல் தட்டி விட்ற மாதிரி இருக்கா. ஸோ அந்த சிகரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. உடனே அவன் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டிடுறான். அவன் கண் எதுக்கடா வச்சிருக்க, புடதையில் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டி விட்டு ஒழுங்கான சிகரெட் வந்து எடுத்துக்கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம ஹீரோவும் சாரி என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் எடுக்க போகிறான். எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட 2 காலையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மசிலாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு கிக் பாக்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி லெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஹீரோக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிக் பாக்ஸர் தான் வந்துட்டு ஆளை போட்டு தள்ளுறது அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். ஸோ நம்மளால சிரிச்சுக்கிட்டே அவங்க மசில்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காண்டி. ஸோ அந்த மாதிரி அவன் கேட்கும்போது அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் ஒரு ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், அதாவது ஒர்க் அவுட் கூட பண்ண தேவையில்ல, ஒரு கிக் பாக்ஸர்னாலே அவங்க மசில்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான்னா, அவன் கிக் பாக்ஸர்னு சொன்னவனே போதும் நம்மளால தக்காளி தலையில அடித்து தரையில் படுக்க வச்சுருப்பான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் ஏன்டா அந்த மாதிரி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் டேரக்டர் கிம் அனுப்பின ஆள் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனும் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிக் பாக்ஸர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனும் வந்துட்டு ஓ இவன் தான் அந்த பையனா, அந்த உண்டு பையனா, டேரக்டர் கிம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறானா. ஸோ அந்த மாதிரி அடிக்க வரான் நம்ம ஹீரோவை. ஸோ நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த மாதிரி கிக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு கிளாசிக் மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் 2 பால்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உடைக்கிறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 21 அதாவது 31 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும்